தமக்காக நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டத்தில் இதுவரை தாம் குடியமர்த்தாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட மக்கள் அக்கரைப்பற்றில் கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். சுனாமி அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவின் நுரைச்சோலையில் சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடமைப்பு திட்டத்தில் இதுவரை தாம் குடியேற அனுமதிக்கப்படவில்லை என இந்த மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அக்கரைப்பற்று பிரதேச செயலக வளாகத்திற்குள் கூடிய மக்கள் இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகிறார். கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக வீடின்றி பல்வேறு கஷ்டங்களையும் இன்னல்களையும் அனுபவித்து வருவதாக சுனாமியினால் பாதிக்கப்பட்ட இந்த மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நுரைச்சோலையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டத்தில் தங்களை குடியமர்த்துமாறு பல தடவைகள் சாத்வீகமான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் இதுவரை தமது கோரிக்கைக்கு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். சார், சுனாமி அடிச்சு 8 வருஷமா பெய்து இதுவரை எங்களுக்கு இந்த ஊட்ட தரவில்லை. நாங்கள் வெள்ள பேப்பரில் சைன் பண்ணி கேட்டார்கள். நாங்கள் வெள்ள பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்தோம். வெள்ளிக்கிழமை இந்த ஊட்ட தாரான்னு சொன்னார்கள், தரவில்லை. காலையில் 6 மணி வந்து இதுவரையில் எங்களை சாப்பாடு உணவு இல்லாமல் நாங்கள் இந்த ஏஜி ஹந்தூரில் இருக்கோம். இதுவரையில் யாரும் எங்களுக்கு எந்த வந்த முடிவும் செல்லாமல் இருக்கிறார்கள். இந்த வீட்டை திறந்து தரும்படி நாங்கள் அறுத்தால் போட்டோம். எங்களுக்கு 15 நாளையால் இந்த வீட்டை திறந்து தருவோம் என்று SSP மூலமாக சொன்னார்கள். எங்களுக்கு இதுவரைக்கும் அந்த வீடு திறக்கப்பட சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சவுதி மன்னன் பாசாக்கி வந்து அரபு மக்கள் கட்டி கொடுத்த வீட்டை கொடுக்காம வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு தார நாளைக்கு தாரன்னு சொல்லி ஏமாத்துகின்றார்கள் ஏழை மக்களை. இது தொடர்பில் அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் MY சலீமிடம் வினவிய போது பிரதேச செயலக வளாகத்தில் கூடியுள்ள மக்கள் சாத்வீகமான முறையில் தமது கோரிக்கையை வலியுறுத்தி வருவதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். எவ்வாறாயினும் இந்த மக்களின் பிரச்சினை குறித்து அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் உரிய பதில் கிடைக்கும் வரை காத்திருப்பதாகவும் அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் மேலும் குறிப்பிட்டார். வடபகுதியில் பின்பற்றப்பட்ட நடைமுறையை சபரகமோ பல்கலைக்கழக மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் போதும் அரசாங்கம் பின்பற்றியதாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சம்மேளனம் தெரிவிக்கின்றது. இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் சம்மேளனத்தின் தலைவர் கலாநிதி நிர்மால் ராஞ்சித் தவசிரி இதனை கூறினார். பல்கலைக்கழகங்கள் தொடர்பில் அரசாங்கம் வடக்கில் பின்பற்றப்பட்ட நடைமுறைக்கு நிகரான நடைமுறை ஒன்றை வழமை போன்று பின்பற்றுவதாக எம்மால் கூற முடியும். அடிமைப்படுத்திக் கொண்டு பின்னர் அங்கு சென்று இருப்பை உறுதி செய்து கொள்கிறது. பல்கலைக்கழகங்கள் விடுவிக்கப்படாத பிரதேசங்கள் என கருதி அவற்றை விடுவித்ததன் பின்னர் தமக்கு தேவையானவர்களை அரசியல் ரீதியில் பக்கசார்பானவர்களை உபவேந்தர்களாக நியமிக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்கப்படுகிறது. இது பாரதூரமான நிலைமை என நாம் கருதுகிறோம். அண்மையில் சபரகமோ பல்கலைக்கழகத்தின் மாணவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் செயல்பட்ட விதத்தை விரிவுரையாளர்களின் சம்மேளனம் கடுமையாக விமர்சித்துள்ளது. சபரகமோ விஸ்வவித்யாலய சிசுන්ගේ உத்கோஷனவலදී போலீசிய சபரகமோ பல்கலைக்கழகத்தின் ஆர்ப்பாட்டங்களின் போது போலீசார் செயல்பட்ட விதத்தில் தெளிவாக வேறுபாடு காணப்படுகிறது. தாம் விரும்பாத செயற்பாடுகளுக்கு பதிலளிக்கும் போது அரசாங்கம் இந்த அதிகாரிகள் மற்றும் போலீசார் மாறுபட்ட வகையில் செயற்படுவதை காண முடிகிறது. பலதாரின் போலீசிய දෙආකාරයකට තමයි කටයුතු කරන්න කියන එක. விளையாட்டு துப்பாக்கியை திருடியதாக நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்ட சிறுவனுக்கு தண்டனை வழங்குவதை 18ஆம் தேதி வரை தம்புதேகம நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தம்புதேகம நீதவான் சாமர கெகிரிதெனிய முன்னிலையில் சிறுவன் இன்று ஆஜர் செய்யப்பட்டதை அடுத்து நீதிமன்றம் தண்டனை வழங்குவதை ஒத்திவைத்துள்ளது. சந்தேக நபரான சிறுவனை அனுராதபுரம் பகுதியில் உள்ள சிறுவர் இல்லம் ஒன்றில் தடுத்து வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த சிறுவனுக்கு எதிராக ராஜாங்கனை போலீசார் பகல் வேளையில் வீடொன்றுக்குள் நுழைந்தமை, வீட்டுடைப்பு மற்றும் திருட்டு ஆகிய 3 குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்திருந்தனர். சந்தேக நபரான சிறுவன் சார்பாக சுய விருப்பின் பேரில் இலவசமாக ஆஜரான சட்டத்தரணி சிறுவனுக்கு விருப்பமான விளையாட்டுப் பொருட்களை கொள்வனவு செய்யுமாறு கூறி சிறுவனின் தாயாரிடம் 1000 ரூபாவை வழங்கியுள்ளார். ரத்னபுரியிலிருந்து ஜாந்த் தர்மபிரிய ரிப்போர்ட்டராக இன்றைய தினம் இணைந்து கொள்கின்றார்.
இன்று அதிகாலை கழுகங்கையில் இருந்து சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் கழுகங்கையில் இடம்பெற்ற படகு விபத்தில் நீரில் மூழ்கி காணாமற் போனவரின் சடலமாக இது இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. படகை செலுத்திய நபர் சடலத்தை அடையாளம் காண்பித்துள்ளார். நீதவான் விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. யூ ரிப்போர்ட்டர் ஜெயந்த தர்மபிரிய, ரத்தினபுரியிலிருந்து. ரத்தினபுரி மாவட்டத்தினூடாக செல்லும் கழுகங்கையின் இரு மருங்கில் உள்ள கிராமங்களில் வாழும் மக்கள் தமது போக்குவரத்துக்காக என்றும் தோணிகளையும் தற்காலிக பாலங்களையுமே பயன்படுத்துகின்றனர். இதில் காணப்படுகின்ற அபாயம் குறித்து ஆராய்வதற்காக நாம் அங்கு சென்றிருந்தோம். ரத்னபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் ஆற்றை கடப்பதற்காக இத்தகைய தோணிகளை பயன்படுத்துகின்றனர். தமது கிராமங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு ஏற்ற நிரந்தர வீதிகள் இல்லாமை மற்றும் இலகுவான வழியாகவும் இந்த முறைகளை இவர்கள் பயன்படுத்துகின்றனர். கழுகங்கையில் இத்தகைய தோணிகள் பயன்படுத்தப்படுகின்ற 25க்கும் மேற்பட்ட இடங்களை காணலாம். இது மிஹிட்டிய பிரதேசம். கடந்த 2ஆம் தேதி இந்த படகு மூழ்கியதில் 10 பேர் விபத்துக்குள்ளாகினர். பாலம் ஒன்றை அமைத்து தருமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு இதுவரை தீர்வு கிடைக்காமையால் சுமார் 6 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் தமது உயிராபத்தையும் பொருட்படுத்தாது இன்றும் இவ்வாறு ஆற்றை கடக்கின்றனர். எனது தந்தையின் காலத்திலிருந்து அல்ல, அதற்கு முன்பிருந்தே சமன் தேவனின் பெயரால் இதற்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. ரத்னபுரி சமாந்தவ ஆலயத்திற்கு அண்மையில் உள்ள நாகவெல இறங்குத்துறையின் காட்சி இது. முவகொட, கரான்கொட, கினிஹிரிய, வெளிபத்குட உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாழும் மக்கள் இந்த தோணியை பயன்படுத்திய தமது போக்குவரத்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் நாளாந்தம் இந்த தோணியை பயன்படுத்துகின்றனர். மகுருகுட மற்றும் கிழக்கு ஹங்கமு ஆகிய பகுதிகளை இணைக்கும் பாலமே இது. இந்த பாலமும் விபத்தை தோற்றுவிப்பதற்கான காரணியாகவே உள்ளது. தற்போது நிலவும் மழையுடன் கூடிய வானிலையால் இந்த பாக்கு மரங்கள் வழுவழுப்பு தன்மையை கொண்டுள்ளன. மகுருகுட மற்றும் கிழக்கு ஹங்கமுவை இணைக்கும் பாலம் 2003ஆம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தினால் உடைப்படுத்தது. அன்று முதல் இன்று வரை 10 வருடங்களுக்கு மேல் அவர்கள் தமது பயணங்களுக்காக பாக்கு மரங்களை கொண்டு அமைக்கப்பட்ட தற்காலிக பாலத்தையே பயன்படுத்துகின்றனர். இயன்றளவு பாக்கு மரங்களை வெட்டி இவற்றை அமைத்துள்ளோம். வேறு பாக்கு மரங்கள் இல்லாமையால் உக்கிய மரங்களையும் போட்டுள்ளோம். பிரதேச மக்கள் இதனூடாக பயணிக்கும் போது விபத்துக்களை எதிர்நோக்கிய சந்தர்ப்பங்களோ ஏராளம். பாலத்தை நிர்மாணிப்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் அடிக்கல் நாட்டப்பட்ட போதிலும் இன்றும் அவர்களது எதிர்பார்ப்போ கனவாகவே உள்ளது. மற்றும் ஒரு விபத்து இடம்பெறுவதற்கு முன்னர் தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாகும். உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் இறுதிப் போட்டியில் இந்தியாவிடம் இலங்கை தோல்வி. போட்டியில் ஆட்டு நிர்ணயம் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டு. 1992ஆம் ஆண்டு முதல் ஆட்டு நிர்ணயம் இடம்பெற்றது. முன்னாள் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் ஹஷான் திலகரத்ன 2012ஆம் ஆண்டு SLPL போட்டிகளில் ஆட்ட நிர்ணயத்திற்கு திட்டம். இந்தியாவின் குருபிரீத் சிங் மாகோ அம்பலம். IPL போட்டிகளில் ஆட்ட நிர்ணயத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் 3 வீரர்கள் கைது. SLPL அணிகளின் உரிமையாளர்கள் 2 IPL போட்டிகளில் இடம்பெற்ற ஆட்ட நிர்ணயத்துடன் தொடர்பு. இந்திய ஊடகங்கள் செய்தி. இது தொடர்பில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன? 8 வருட தடையை எதிர்நோக்கியுள்ள சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் நிறைவேற்று அதிகார குழு உறுப்பினரும் இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் முன்னாள் தலைவருமான மணிலால் பெர்னாண்டோ கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்தினார். சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் மணிலால் பெர்னாண்டோவுக்கு கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி 90 நாட்கள் தடையை விதித்ததுடன் மே 1ஆம் தேதி அந்த தடையை 8 வருடங்களாக நீடித்தது. அதற்கமைய அவருக்கு கால்பந்தாட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது. அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதன்போது ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். உங்களுக்கு 8 வருட தண்டனை விதிக்கப்பட்டது. உங்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் என்ன? தற்போதைய நிலையில் எனக்கு அதனை கூற முடியாது. எனினும் நிகழ்காலத்தில் நீங்கள் அதனை அறிந்து கொள்வீர்கள். மணிலால் பெர்னாண்டோ இங்கு மேலும் கருத்து வெளியிட்டார்.
சம்மேளனம் அறிந்திருந்ததா இல்லையா? சிலர் தமக்கு தெரியாது என கூறுகின்றனர். இந்த பெயர்களை வாசித்து பார்த்தால் இதில் யார் இருக்கின்றனர் என்பது தெளிவாகும். எமக்கு தெரியாது, நாம் பார்க்கவில்லை, எமக்கு கேட்கவில்லை என கூறுபவர்கள் இருந்தார்களா இல்லையா என்பதை நீங்களே அனுமானித்துக் கொள்ளுங்கள். நான் பெயர் கூற விரும்பவில்லை. எனினும் கடந்த ஏப்ரல் 27ஆம் தேதி ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்திய இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளன உறுப்பினர்கள் இவ்வாறான கருத்தை வெளியிட்டனர். நாம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மைதானங்கள் குறித்து அறிந்திருக்கவில்லை. அவை கோல் லைன் செயற்திட்டத்தின் ஊடாக நிர்வகிக்கப்பட்டன. எமது சங்கம் எதனையும் அறிந்திருக்கவில்லை. சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் குழுவை பிரதிநிதித்துவப்படுத்திய மணிலால் பெர்னாண்டோ ஆசிய கால்பந்தாட்ட சம்மேளனத்தின் உப தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். இதேவேளை மணிலால் பெர்னாண்டோவுக்கு எதிராக விதிக்கப்பட்டுள்ள தடை தொடர்பில் விளக்கம் அளித்து சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனத்தால் இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளன தலைவருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. ஜூன் 3ஆம் தேதி என குறிப்பிட்டு அனுப்பப்பட்டுள்ள இந்த கடிதத்தில் சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளன ஒளிக்காற்று குழுவின் நடுவர் குழுவால் எடுக்கப்பட்ட குறித்த தடையின் பிரகாரம் மணிலால் பெர்னாண்டோவுக்கு கால்பந்தாட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விடயங்களில் தனிப்பட்ட ரீதியிலோ பகிரங்கமாகவோ ஈடுபட முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறான செயற்பாடுகளில் மணிலால் பெர்னாண்டோ ஈடுபடுகின்றமை தண்டனைக்குரிய குற்றம் என்றும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.